We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்களை எல்லாரையும் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். It's good to be here to praise and worship the Lord. இங்கே தேவனை ஆராதிப்பதில் இங்கே இருப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. The Lord has a great plan for our life. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். I know that everyone in sort of inside believe that God has a plan for our life. எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம மனசுக்குள்ள நினைப்போம் தேவன் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று. Whether whatever religion you are, whatever background you are, whatever things that you like, whichever background you are coming from, whichever nation, whichever language you speak, everyone sort of inside believe that God has a plan for our life. நம்ம என்ன ஒரு மதமா இருந்தாலும் சரி, என்ன ஒரு தேசமா இருந்தாலும் சரி, இல்ல என்ன ஒரு கலாச்சாரத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு பின்னணியில வந்திருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கிறது, தேவன் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். We sort of inside, even without thinking much, thinks that God has a plan for our life. நம்ம ரொம்ப யோசிக்காம கூட நமக்கு தெரியும் தேவன் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று. And whatever happening in our life, whether we like it or not, whether we accept it in our heart or not, somehow we come and pacify ourselves by saying that God has a plan for my life. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலைனாலும் சரி, நம்ம சமாதானப்படுத்திக்குவோம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். I think it is happening in God's plan, so we just console ourselves and we just try to live that. நம்மையே நம்ம சமாதானப்படுத்திக் கொண்டு நான் நினைக்கிறது தேவனுடைய திட்டத்தின் படிதான் நடக்கிறது என்று நாம் நம்மை சமாதானப்படுத்தி. Some things happens in our life, we don't like it, so we need to somehow set our heart and mind into something to just pacify ourselves. So we'll just think, okay, I think it is all happening on God's plan, like that. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் என்ன செய்வோம், நாம இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது என்று நாம் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வோம். But the truth that I want to say is, whatever we believe is right, only that God has a plan for our life. நீங்கள் நம்புறதெல்லாம் உண்மைதான், தேவன் நம்மளுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். But the Lord also clearly reveals to us that how he has a plan for our life and how that plan comes to pass. தேவன் நமக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படி நமக்காக அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றும், அது எப்படி அதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்றும். The word of God Bible crystal clear says that how that plan is and what is God's plan for our life. தேவனுடைய வார்த்தை வேதத்துல மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன என்று. God the Father already has put a plan for our life. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவர் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God the Father along with Christ Jesus has already put and drawn up a plan for our life. பிதாவாகிய தேவனும் அவரோடு கூட கிறிஸ்து இயேசுவும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு திட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள். And that plan is already, even before you are formed in your mother's womb, even before you are born into this world, God has already put a plan for your life. அந்த திட்டமானது நீங்கள் உங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். I don't know whether whatever life you are living now, you are living according to God's plan or not, but at this moment, I believe after this about 45 minutes, I believe you will be able to make a decision to come back to God's plan in your life. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க தேவனுடைய திட்டத்தின்படி தான் வாழ்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நேரத்துல இந்த 45 நிமிடம் முடிந்ததுக்கு பிறகு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தின்படி தீர்மானம் எடுப்பீர்கள் என்று. So God has already planned even before you are born into this world of how or what your life is going to be. தேவன் நீங்க இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்றெல்லாம் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். When God said to prophet Jeremiah, he told that even before you were formed in your mother's womb, I knew you. தேவன் எரேமியா தீர்க்கதரிசியிடம் அவர் சொன்னார், உன்னுடைய தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பாகவே எனக்கு உன்னை தெரியும் என்று. I have sanctified you even before you were formed. நீ உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன். I have called you as a prophet for the nations. நான் உன்னை இந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன். So for everyone, God has already put a plan for you, according to which the good plan that he has put, where you will be having the best of your life in God's eyes. தேவன் ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது உங்களுடைய வாழ்க்கையில அது மிகவும் சிறந்த நல்ல திட்டமாக இருக்கும். When God in Genesis chapter 1, when God said, when he created mankind, he said, let us make man in our image.
ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சொன்னார், மனிதனை நம்மளுடைய உருவத்தில் சிருஷ்டிப்போம் என்று. சாயலில். So in the image of God. So you can see that when God created mankind, he had a plan and he created them in the likeness of God. தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுதே அவன் மனிதனுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவனை தேவனுடைய சாயலிலேயே அவர் உருவாக்கினார். So now what is the plan that God has for your life? தேவன் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் என்ன? You want to know what plan God has for your life? உங்களுக்கு தெரிய வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று? For that now we are going to go through a process and we can identify ourselves to the process and we can get the right help of how we can now fix and attach ourselves to that plan. அதற்காக நாம் இப்பொழுது ஒரு நடைமுறையில் போக போகிறோம். அதில் நீங்கள் பார்த்து அதன்படி உங்களுடைய திட்டத்தின்படி நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். I want to compare our life to a house. நான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வீட்டோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். Is there anyone who doesn't live in a building or a house? யாராவது இங்க வந்து ஒரு வீட்ல வாழாம இருக்கீங்களா? ஃபிளாட்ல வாழ்றேன்னு சொல்லாதீங்க. இல்ல ஒரு வீட்ல தான் வாழ்றீங்க. ஓகே. Don't tell me I'm living in the flat but you are living So everyone, I just want you to compare your life to a house. நான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வீட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறேன். So your life is like a house which is going to be planned and built into. உங்களுடைய வாழ்க்கை ஒரு வீட்டை போல அது வந்து கட்டப்பட போகிறது. Do you know that the house that you are living in was already planned beforehand and then built and now you are living in it? உங்களுக்கு தெரியுமா நீங்க வாழ்ற அந்த வீட்ல வந்து அது ஏற்கனவே திட்டம் போட்டு அதை கட்டி அதுல நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. So the Lord Father God along with his son Jesus Christ has already put a plan beforehand even before you are formed in the mother's womb. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் எல்லா திட்டத்தையும் போட்டு வைத்திருக்கிறார். I very recently before a couple of years actually built a extension in my house. நான் 2 வருடங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய வீட்ல நான் ஒரு எக்ஸ்டென்ஷன். So how we started building that extension is, அதை நான் எப்படி நாங்க கட்ட ஆரம்பித்தோம் என்றால், we started by first putting a plan for that extension. முதல்ல அதுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனை கட்டறதுக்கு ஒரு திட்டம் போட்டோம். We put a plan for that extension and first that plan was there and I now know that I have a plan for that house. அந்த திட்டத்தை வரைந்ததுக்கு பிறகு எனக்கு இப்பொழுது தெரியும் அதற்காக என் கையில ஒரு திட்டம் இருக்கிறது என்று. Now we all believe that God has a plan for our life. நாம எல்லாரும் விசுவாசிக்கிறோம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். It is like a paper that you have in your hand saying with all the plan for your house drawn. எப்படி உங்களுடைய வந்து வீட்டுக்காக எல்லா வரைபடமும் வரைந்திருக்கிறதோ அதே போல. Is that of any use for you? அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? How you can live in it is put that paper on the floor and go and stand upon it and say that I am living in the plan of God, a plan of the house. அந்த வரைபடத்தை அப்படியே தரையில போட்டுட்டு அது மேல ஏறி நின்னுக்கிட்டு நான் தேவனுடைய திட்டத்தின்படி அந்த வீட்ல வாழ்றேன்னு சொல்லலாம். Can you do like that? அது சொல்லலாமா? No, you have already put a plan for the house. God has already put a plan even before you are formed in the mother's womb of how your life is going to be in the eyes of God, how you are going to be living in this world. Everything has already put the plan. The plan is just like a plan that has been put in a house that I have drawn for my extension. I got the plan. That is the first part. Yes. இப்பொழுது தேவன் நீங்கள் உங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி வாழ போகிறீர்கள், எங்க இருக்க போகிறீர்கள் என்றெல்லாம் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். அந்த திட்டமானது எப்படி வீட்டை நாம் கட்டுவதற்கு முன்பாக அந்த வரைபடத்தை அந்த திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போலதான். And for the plan actually was one of the less expensive things. I spent about 3,000 pounds to get that plan. An architect drew that plan. அந்த வீட்டை கட்டுவதற்காக அந்த திட்டத்தை போடுகிறது வந்து அது அவ்வளவா விலையானது இல்ல. அது ஒரு ஆர்க்கிடெக்ட் வந்து 3000 பவுண்டுக்கு செஞ்சாங்க. So I have the plan with me. இப்பொழுது என் கையில அந்த திட்டம் இருக்கிறது. Now for me to actually live in that house, the most expensive part is, according to that plan, I have to buy the materials that are needed to build the house according to the plan. இப்பொழுது நான் என்ன பண்ண வேண்டும் என்றால் நான் போட்ட திட்டத்தின்படி அந்த வீட்ல நான் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த வீட்டை கட்டுவதற்கு உள்ள எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டும். That is one of the most expensive part. அது மிகவும் விலையான ஒரு பகுதி. I spent 3,000 pounds to put the plan for the house.
அந்த வீட்டை கட்டுவதற்காக போட்டப்பட்ட பிளான் திட்டம், போடுறதுக்கு பிளான் அந்த திட்டம் வந்து 3000 பவுண்டு. with the architect I spent 3000 pounds. ஆர்கிடெக்ட்ல போயிட்டு 3000 பவுண்டு தான் கட்டி அந்த திட்டத்தை But to போட்டோம். buy the materials for that, according to that plan, I have to spend another 40,000 pounds. ஆனால் அந்த வீட்டை கட்டுவதற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் நான் இன்னொரு 40,000 செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. That is expensive. Buying the material for that according to that plan is expensive. அந்த அந்த திட்டத்தின்படி அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவது விலையானது. So God has already put a plan for our life to live in this earth, this life where this earth, this world which is ruled by Satan, by evil things, many things happening around, many sicknesses, many difficulties, trials, temptations, everything is there in this world. God has put a plan for us to live in this world, overcoming, passing through all these situations. இந்த உலகத்துல வந்து சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது, சோதனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் மத்தியிலையும் நாம் எப்படி அதையெல்லாம் மேற்கொண்டு வாழ போகிறோம் என்பதற்காக தேவன் ஏற்கனவே அவர் திட்டத்தை போட்டிருக்கிறார். You know, now that is like a plan already put, but we need to now live through that situation. The house plan has been put, but now the house needs to be built here. இப்பொழுது அந்த திட்டம் ஏற்கனவே போடப்பட்டாச்சு, ஆனால் அந்த திட்டத்தின்படி நான் வாழ வேண்டும். இப்பொழுது வீட்டை கட்டுவதற்கு அந்த திட்டத்தை போட்டாச்சு, அதில் வாழ்வதற்கு நான் கட்ட I am born into this world and I am now going to start living this life according to the plan of God. How can I live this life according to the plan of God? நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், இப்ப இந்த உலகத்துல தேவனுடைய திட்டத்தின்படி நான் வாழ வேண்டும். எப்படி நான் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்வது? God knows that it is so difficult for us to live a life in this world according to the plan that he has put. தேவனுக்கு நன்றாக தெரியும் நாம் இந்த உலகத்துல அவர் போட்ட திட்டத்தின்படி வாழ்வது மிகவும் கடினம் என்று. It is so difficult because this world is filled with lots of things that is against man. It is trying to put man with all worldly desires, fleshly desires, trials, evil, sickness, illness, you name it, it can attack, it can come into our life. இந்த உலகத்துல அந்த திட்டத்தின்படி வாழ்வது மிகவும் கடினம். ஏனென்றால் இந்த உலகத்துல வந்து சாத்தானுடைய ஆட்சியும் எவ்வளவு நம்ம மாம்சத்தின் இச்சையும் நோயும் கஷ்டமும் துன்பமும் எல்லா காரியங்களும் அதில் இருக்கிறது. So now for us to start living in that house according to that plan, we need to start building that with the materials. இப்பொழுது நாம் போட்ட திட்டத்தின்படி அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டுல வாழ்வதற்கு முதல்ல அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கட்ட வேண்டும். God so loved the world that he sent his only son Jesus Christ, for whosoever believes in him will not perish but will have everlasting life. தேவன் இந்த உலகத்தை மிகவும் அதிகமாக நேசித்ததனால் அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஒருவரும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக அனுப்பினார். Jesus born into this world through his sacrificial life, through his every breath that he lived in this world. இயேசு இந்த உலகத்துல பிறந்து எல்லா விதமான தியாகத்தையும் செய்து அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு சுவாசத்தின்படி வாழ்ந்ததும் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் வாழ்ந்தார். Through the obedience of Jesus to the Father day to day, ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவின் இடத்திற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவர் அப்படியாக வாழ்ந்தார். He overcame many trials and temptations in his life. அவருடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளை அவர் மேற்கொண்டு வந்தார். He underwent many sufferings which he overcame. அவர் கடந்து சென்ற பல துன்பங்களை கஷ்டங்களை அவர் ஜெயித்தார். He spent even the last drop of his blood in this earth here so that he could now live the life according to the Father's calling. அவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் கூட கடைசி வரைக்கும் அவர் சிந்தினார். அப்பொழுது அவர் தேவனுடைய திட்டத்தின்படி அவர் வாழ முடியும். He was put on the cross, his body was broken for each one of us. ஒவ்வொருவருக்கும் சரீரம் பிக்கப்பட்டது. You know, his blood was shed for each one of us. அவருடைய ரத்தம் ஒவ்வொருவருக்காகவும் He shed every drop of blood in this earth. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில் அவர் சிந்தினார். He underwent every minute of his life that he underwent sinless without committing sin according to the Father's plan was for one specific one and only purpose. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது பாவம் இல்லாத வாழ்க்கை, அவர் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. So that now through him, his life, his blood, his body, his suffering, through everything he could purchase what is needed for you and me for our life.
இப்பொழுது அவருடைய வாழ்க்கையின் மூலம், அவருடைய கஷ்டங்களின் மூலம், அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவர் கடந்து சென்ற எல்லா காரியத்தின் மூலமாக, அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் விலை கொடுத்து வாங்க We முடியும். can easily sit here and say as Christians saying that Jesus has purchased everything for me in my life. நம்ம இங்க ரொம்ப சுலபமா உட்கார்ந்து கொண்டு சொல்லுவோம், இயேசு எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் விலை Oh, கொடுத்து வாங்கி Jesus விட்டார் shed என்று. his blood for me. He has purchased everything for me. I am free, we can say. நம்ம சொல்லலாம், ஓ இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கினார் என்று நாம் சொல்லலாம். Jesus chose to live every second, every minute of his life according to the Father's plan. ஆனால் இயேசு அவர் பிதாவினுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்தார். For underwent everything that I told now. நான் சொன்ன எல்லாவற்றிற்கும் கீழாக அவர் கடந்து So சென்றார். that now he can purchase every expensive bits that are needed for our building of our house, our life. அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்த வீட்டை கட்டுவதற்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும், எவ்வளவு விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கு முடியும். God the Father, when he put the plan for your and my life, knew that we will face every sort of difficulties in our life. நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்குவோம். We will face many blocks in our life. நம்மளுடைய வாழ்க்கையில பல தடைகளை நாம் We will எதிர்நோக்குவோம். face many sicknesses in our life. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல வியாதிகளை Do you எதிர்நோக்குவோம். know that every suffering, every sickness, every difficulty that you are facing in your life now, it has already been paid for by Jesus. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து செல்கிற இந்த எதிர்நோக்குகிற இந்த கஷ்டங்கள், வியாதி எல்லாமே இயேசு கிறிஸ்துவினால He has already paid for every minute of your life that you are passing through, you are going to pass through. Everything has already been paid for through Jesus, through his life, through his blood, through his death, through everything that he has underwent. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்ல போகிற எல்லா காரியங்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கையின் மூலம், அவருடைய ரத்தத்தின் மூலம், அவருடைய கஷ்டங்களின் மூலம் எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்பட்டது. That is why Jesus' life is so expensive. அதனால்தான் இயேசுவினுடைய வாழ்க்கை மிகவும் That is why the blood of Jesus Christ is so precious. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மிகவும் விலை உயர்ந்ததாக. Because the price that Jesus Christ has paid is he has bought everything that is needed for you and me for building the life that is our house. Everything a house needs, for example, a window, it needs stones, foundation, roof, glass, whatever, marble, whatever is there, everything has been purchased by our Lord Jesus. நம்மளுடைய வீட்டை கட்டுவதற்கான தேவையான எல்லா பொருட்களும், அது கதவுகளா இருக்கட்டும், ஜன்னல்களா இருக்கட்டும், அதுக்கு அடித்தளமாக இருக்கட்டும், எல்லா பொருட்களுமே இயேசுவினால விலை கொடுத்து வாங்கப்பட்டது. That is why when Jesus said that, he said that if you abide in me and my word abide in you, you ask for anything and it will be done for you. அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தது என்றால் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு And he நடக்கும். also says that without me you can do nothing. அதோடு கூட அவர் சொன்னார், நான் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று. Now he'll ask like, oh, without Jesus you can do nothing, but I have done many things, I don't even has given my life to the Lord Jesus, that how can I have done many things? நீங்க நினைக்கலாம், ஓ இயேசு இல்லாம நான் ஒண்ணும் செய்ய முடியாதா, நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசு கொடுக்கவே இல்லை, நான் இயேசு இல்லாம நிறைய காரியம் I'm செய்தேனே. successful, I have come into this country, I have money, I have having health, everything, even without believing in Jesus. How can this happen? I have done many things, I have achieved many things in my life. ஓ நான் இந்த தேசத்துக்கு வந்தேன், இந்த தேசத்துல நான் வேலை செய்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கிறது, நான் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறேன்? We can do everything according to the world's plan, we can do everything according to our mind's plan with our own strength. That is not stopped. நம்மளுடைய இந்த உலகத்தின் திட்டத்தின்படி, நம்மளுடைய மனதின் திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நாம் செய்யலாம், அதுக்கு யாரும் நிப்பாட்ட முடியாது. But if you want to live a life according to the plan that is drawn for you by the Father, you need Jesus Christ and everything that he has purchased for you so that your life can be built according to God's plan. ஆனால் நீங்கள் பிதாவினுடைய திட்டத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் இயேசு கிறிஸ்துவினாலதான் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமா தான் பிதாவினுடைய திட்டம் நிறைவேறும். The cost of every minute of everything that we are going to pass in this life, in this earth, till our appointed time, till our last breath in this earth, நாம் இந்த நம்மளுடைய அந்த வருகிற அந்த அப்பாயிண்டட் நேரம் வரைக்கும் வாழ்கிற அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த விலையை அவர் கொடுத்திருக்கிறார். He has paid the price already on the cross of Calvary.
அவர் அந்த கல்வாரி சிலுவையில அவர் விலையை கொடுத்திருக்கிறார். You know, when it's Easter time is coming, we'll always say, you know, when Jesus was on the cross of Calvary, the last 3 hours of his death, you know, on the cross of Calvary, it was darkness and no one knows what has happened. No one could even see Jesus on the cross of Calvary. இப்ப ஈஸ்டர் வருது அடுத்த வாரம். இப்ப நம்ம அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்களா, கல்வாரி சிலுவையில இயேசு இறக்கும் பொழுது அந்த 3 மணி நேரமும் ரொம்ப இருளாக இருந்தது. அந்த நேரத்துல என்ன You நடந்தது know, யாருக்கும் many of them saw Jesus, then deep darkness covered, you know, and that 3 hours from the 6th hour to the 9th hour, no one could see what suffering Jesus was passing through. அந்த 3 மணி நேரமும் இருள் ஆழமான இருளாக இருந்தது. அந்த நேரத்துல இயேசு என்னவெல்லாம் கடந்து செல்கிறார் என்று யாருக்கும் He would have been passing through most of physical torment, mental pain, different things that no one can even imagine. அவர் அந்த நேரத்துல அவர் உடல் சரீரத்திலையும் சரி மனசுலயும் சரி எல்லா விதமான துக்கத்தையும் அவர் கடந்து சென்றார். யாராலையும் யோசித்து கூட பார்க்க And முடியாது. every second that he has passed through was to purchase something for your life that you might be passing through now, or which you are going to pass through in your future, or which you have passed through in your past. அவர் கடந்து சென்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் கடந்து செல்கிறதோ இல்ல உங்களுடைய கடந்த காலத்துல நீங்கள் சென்றதோ இல்லை எதிர்காலத்துல கடந்து செல்ல போகிறதோ அதுக்காக தான் அவர் அந்த மாதிரியாக அனுபவித்தார். Because that is why a person who believes in Jesus can always be filled with hope. நம்பிக்கையோடு இருக்கலாம். You can be filled with hope. You can always be hopeful in any situation in your life that Jesus has an answer for me. நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், அதுக்கு பதில் இருக்கிறது என்று நிச்சயமாக இருக்கலாம். The day a Christian loses hope, then his life is doomed. என்றைக்கு கிறிஸ்தவன் அவனுடைய நம்பிக்கையை இழந்து விட்டானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை நடந்து you know, is doomed, it's gone down. Because a Christian can always be hopeful because Jesus has paid for every minute of his life. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக எல்லா விலையையும் அவர் கொடுத்து விட்டார். Even in any situation, even what you are going to pass through in your future, you can always stand with hope and say that my Jesus has paid the price on the cross of Calvary. நீங்கள் எதிர்காலத்துல கடந்து செல்ல போகிற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட நின்று கொண்டு இயேசு கிறிஸ்து எனக்காக விலையை கொடுத்து விட்டார் என்று தைரியமாக நிக்கலாம். You know, you and me might be thinking that you know, being a Christian is just coming to church and sitting here, might be just singing a song, going out and then drawing a cross and staying like this. Is that what is Christian life? நீங்களும் நானும் நினைக்கலாம், இங்க சபைக்கு இங்க 2 பாட்டை பாடிட்டு அங்க போய் நம்ம ஒரு சிலுவையை போட்டுட்டு இப்படி இருந்தா அதுதான் கிறிஸ்தவர்களா? But a Christian is the one who actually focuses his mind and heart and his eyes and everything onto this one person, Christ Jesus, fully man, fully God. ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருவன் அவனுடைய கவனம் எல்லாம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின், அவனுடைய மனது அவனுடைய கவனம் எல்லாமே முழுவதுமாக முழு மனிதனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கு. Anything, joy, sorrow, difficulty, whatever it is only one focus is he looks unto Jesus, and he looks unto Jesus who was lived for me, who died for me, who was resurrected by the Father for me. He is now in heaven, ascended at the right hand of God, and he is interceding for me. அவன் என்ன மாதிரியான கஷ்டத்தில் போனாலும் சரி, துன்பத்தில் போனாலும் சரி, சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, அவன் இயேசுவின் மேல் கவனத்தை வைத்து அவர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் மேல் உங்கள் கவனத்தை நீங்கள் உறுதியோடு வைக்க. That is the strength of a person who believes in Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இருக்கிற பலம். He will not fall down. Even if he fall down, he can rise up. அவன் விழுகவே மாட்டான். அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான். He will fall down, he will rise up looking unto Jesus. அவன் விழுந்தாலும் அவன் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி பார்ப்பான். Even in any situation he passed through, as long as Jesus lives, he knows he can live. என்ன மாதிரியான கஷ்டத்துல அவன் கடந்து சென்றாலும் சரி, இயேசு வாழ்கிற வரைக்கும் அவனும் வாழ்வான் என்று அவனுக்கு தெரியும். That is the power of the sacrifice of Jesus for you and me. அதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணின தியாகத்தின் வல்லமையாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். You know, nowadays Jesus' sacrifice is being so much thought and it is being belittled in many way. ரொம்ப கீழத்தனமா நாம சொல்லுவோம்.
ஆனால் இந்த காலத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாகத்தை வந்து ரொம்ப கீழ்த்தனமா நம்ம சொல்லுவோம். You know, Jesus died on the cross for me. Oh, that all I believe. But we won't be able to face even one situation in our life because we are not understanding the depth and the intensity of his sacrifice for you and me. ஓ இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரிச்சார் அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் அந்த அவருடைய அந்த ஆழம், அந்த அகலம், நீளம், அவர் சிலுவையில மரிச்சதை நம்ம ஒரு நிமிஷம் கூட அதை யோசிச்சு பார்க்க மாட்டோம். We won't give importance to each drop of blood that was shed for a price to purchase something for my life. கிறிஸ்து அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக செய்தார் என்ற அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிய மாட்டோம். Jesus gave his whole life to build my beautiful life, the beautiful house that God the Father has planned for you and me, each one individually. இயேசு அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் அவர் மரித்ததும் எல்லாமே நமக்காக ஒரு அழகான வீட்டை தேவன் கட்டி போட்ட அந்த திட்டத்தின்படி அந்த வீட்டை வாங்குவதற்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணினார். Now I will come to the first. Okay, முதலாவதுக்காக வருகிறேன். So God the Father has put a plan for my house. பிதாவாகிய தேவன் எனக்காக என்னுடைய வீட்டுக்காக ஒரு திட்டம் போட்டார். And he sent his only son Jesus Christ so that now everything that has been planned for my house needs to be purchased, and Jesus through his life has purchased every materials that are needed for my house. இப்பொழுது அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்புகிறார். என் பிதாவாகிய தேவன் என்னுடைய வீட்டுக்கு போட்ட எல்லா திட்டத்தின்படி எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும். Now when I was building my house extension, I got the plan and then I spent some money and I got all the materials that was needed for the house. It was come and kept in front of my house to build the extension. நான் என்னுடைய வீட்டுல வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை பண்ணுவதற்கு நான் திட்டத்தை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த திட்டத்தின்படி அந்த பொருட்களை எல்லாம் வாங்கினேன். இப்போ அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வீட்டு முன்னாடி இருந்துச்சு. Now can I go and sit upon that material and say that I am living in that house? நான் இப்பொழுது அந்த பொருட்கள் மேல போய் நின்னுகிட்டு உட்கார்ந்துகிட்டு நான் சொல்ல முடியுமா நான் அந்த வீட்ல வாழ்றேன்னு? Can I stand upon God's plan, let paper plan, and say that I am living in God's in plan of the house? I am living in the house. I cannot go and sit on that material and say I am living in that house now. இப்பொழுது தேவன் போட்ட திட்டத்தின்படி அந்த வரைபடத்தின் மேல நின்னு கொண்டு நான் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா? எப்படி வீட்ல வந்து அந்த பொருட்கள் மேல நின்னு சொல்ல முடியாதோ அதே போல. There needs to be a person who builds the house looking into the plan and take the material and place it wherever it is according to the plan. இப்பொழுது நமக்கு ஒரு நபர் வேண்டும். தேவனுடைய திட்டத்தை பார்த்து அந்த திட்டத்தின்படி அந்த பொருட்களை எடுத்து அந்த வீட்டை எப்படி கட்டுவது என்று அதை கட்டுவதற்கு நமக்கு ஒரு நபர் வேண்டும். We have Father God who has put the plan. நமக்கு பிதாவாகிய தேவன் இருக்கிறார், திட்டத்தை போட்டவர். We have Jesus who has purchased the material for us. நமக்கு இயேசு இருக்கிறார், நமக்காக எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து வாங்கினார். Now we need another person who is actually going to help us build the house according to the plan. இப்பொழுது அந்த திட்டத்தின்படி நமக்கு அந்த வீட்டை கட்டுவதற்கு உதவுவதற்கு நமக்கு இன்னொரு நபர் வேண்டும். That person should be someone who understands the plan and understands the material that has been purchased so that now it can be built accordingly. இப்ப அந்த நபர் வந்து அந்த திட்டத்தை அந்த வரைபடத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த பொருட்களையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அதன்படி அவர் கட்ட முடியும். So it needs to be someone who actually knows what the plan is, what is the intention of the plan, and knows exactly what has been purchased and it can be placed in the right place to build the house. இப்பொழுது அந்த நபருக்கு அந்த திட்டம் என்ன, அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன என்றெல்லாம் தெரிய வேண்டும். அதற்கு பிறகு அந்த பொருட்கள் என்னவென்று தெரிய வேண்டும். அப்பொழுது கரெக்டாக எடுத்து அதை அவர் கட்ட முடியும். That's why when Jesus, when he ascended to the Father, he sent the Holy Spirit down to be with us. To each and everyone who believes in Jesus, the Holy Spirit has been given to dwell with you, in you, upon you. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினிடத்திற்கு மேலே பரமேறி சென்றதுக்கு பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு அனுப்பினார். அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனுடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய What is the importance of Holy Spirit in our life day to day? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்ன நம்மளுடைய வாழ்க்கையில? Just to sit here and think that I have a Holy Spirit with me, don't know what is he doing in my life. Why is the Holy Spirit there? He is some spirit, that's it. நான் பாருங்க உட்கார்ந்துகிட்டு என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு ஆவி இங்க அந்த ஒரு ஆவி இருக்கிறது என்று எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. I have the Holy Spirit. What is it? I don't know. What is he doing in my life day to day? I don't know. What is the purpose of Holy Spirit? I don't know. Is that how we should live?
ஓ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய திட்டம் என்ன எனக்கு தெரியாது, அவருடைய நோக்கம் என்ன எனக்கு தெரியாது, அவர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு வாழ்வதா? அதுக்காக பரிசுத்த The ஆவியானவர்? name given to the Holy Spirit, the Spirit of God, is the helper. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் உதவியாளர். He is the helper, he is called the counselor, he is called the advisor. அவர் ஆலோசனை கர்த்தா, தேற்றரவாளர் என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some of them think that when I have the Holy Spirit, I can just live my life according to that, and Holy Spirit will build my life according to God's plan. சில பேர் நம்ம நினைப்போம், ஓ பரிசுத்த ஆவியானவர் நான் பாடி என் வாழ்க்கையை நான் வாழலாம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திட்டத்தின்படி என் வீட்டை கட்டுவார். I want money, I will go and earn all my money. Holy Spirit will somehow build my house and give according to God's plan. ஓ எனக்கு பணம் வேணும், நான் போய் பணத்தை சம்பாதிப்பேன், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய திட்டத்தின்படி என் வீட்டை எப்படியோ கட்டி கொடுப்பார். I can live my life according to my desire, my intentions, my purpose, and Holy Spirit will come and build the house for me according to Father's plan. நான் என்னுடைய ஆசையின்படி, என்னுடைய திட்டத்தின்படி, என்னுடைய நோக்கத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன், பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் திட்டத்தின்படி வீட்டை கட்டி கொடுப்பார். Do you think that is how the Holy Spirit works in your life? நீங்க நினைக்கிறீங்களா அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறார்? But the Holy Spirit is there with you as a helper. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உதவியாளராக இருக்கிறார். He is there with you as a counselor. உங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். He is there for you as an advisor. உங்களுக்கு அறிவுரை சொல்கிறவராக இருக்கிறார். If you want to live a life according to the Father's plan, நீங்க பிதாவினுடைய திட்டத்தின்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், according to what Jesus Christ has purchased for you, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வாங்கின பொருட்களின்படி வாழ வேண்டும் என்றால், you want to live that, then you can ask the Holy Spirit to help you to build that life for you. அப்படி வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் கேட்க வேண்டும், அந்த வாழ்க்கையை, அந்த வீட்டை கட்டி கொடுப்பதற்காக. So the Holy Spirit is so important for us in building our life according to God's plan, but I am also so important that I need to give access and importance to the Holy Spirit and use him as the helper to build my life. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவராக இருக்கிறார் அந்த வீட்டை கட்டுவதற்கு. அதே நேரத்துல நானும் மிகவும் முக்கியமானவராக இருக்கிறேன் அந்த வீட்டை அவரோடு சேர்ந்து அவருக்கு அனுமதி கொடுப்பதற்கு, அதை கட்டுவதற்கு. Wherever you go, whether you are going to a place according to God's plan, whether you are going in obedience, whether you are going in disobedience, எங்க நீங்க போனாலும் சரி, தேவனுடைய திட்டத்தின்படி நீங்க போகிறீர்களோ இல்ல அவருக்கு கீழ்ப்படிந்து போகிறீர்களோ இல்ல கீழ்ப்படியாமல் போகிறீர்களோ, wherever you are going, there is one person who is with you of the God family. ஒரு எங்க போனாலும் சரி உங்களோடு கூட தேவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு நபர் இருக்கிறார். He is the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவி. When you are going somewhere, you are disobeying God and going, or you are ignoring God and going, still he is there to remind you about God and pull you back. நீங்கள் அங்க நீங்க எங்க போற இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவி உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து போனாலும் சரி, கீழ்ப்படியாமல் போனாலும் சரி, அந்த இடத்துல அவர் இருந்து உங்களுடைய தேவனுடைய திட்டத்தில், even though you quench the Holy Spirit or grieve the Holy Spirit, he is with you. பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தினாலும் சரி, அவித்து போட்டாலும் சரி, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Don't take it as a license to now always grieve and quench the Holy Spirit, but I am saying to you that he is there to always help you, guide you, counsel you, take you back and set your life according to God's Father's plan. பரிசுத்த ஆவி எப்பொழுதுமே உங்களோடு கூட இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி உங்களை வழி நடத்தவும், உங்களை தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக கொண்டு வரவும் இருக்கிறார். When you have a problem today, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்றால், no one knows the solution for that problem, யாருக்குமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாது, other than the Holy Spirit. பரிசுத்த ஆவியை தவிர. Because the problem that you are facing today, ஏனெனில் நீங்கள் இன்னைக்கு பார்க்கிற இந்த பிரச்சனை, that problem solution, it has already been purchased by Jesus on the cross of Calvary. அந்த பிரச்சனைக்கு உள்ளது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால கல்வாரி சிலுவையில வாங்கப்பட்டு விட்டது. And the Holy Spirit is the one who can now see God's plan and see Jesus Christ what he has purchased, and he can now start building your life, help you build your life according to God's plan. இப்பொழுது பரிசுத்த ஆவி தேவனுடைய திட்டம் என்னவென்று பார்த்து, இயேசு கிறிஸ்து என்ன விலை பொருட்களை வாங்கி இருக்கிறார் என்று பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்தின்படி கட்டுவதற்கு உதவி செய்வார். That's why it is so important, and we need to be really sensitive
to what the Spirit of the Lord speaks to us. அதனால் தான் இது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி என்ன பேசுகிறார் என்று கேட்க. You know, when we are reading the Word of God, we need to really understand or know that the Holy Spirit is the one who can now make me hear or understand or bring it to reality what I am reading from God's Word. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம் என்றால் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிதான் அந்த வார்த்தையில உள்ள காரியங்களை நமக்கு எடுத்து சொல்கிறவரும் அந்த வார்த்தையின் யதார்த்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவருமாக இருக்கிறார் என்று. You know, when the Word of God says about the Holy Spirit, it says you don't know how you ought to pray. வேத வார்த்தை பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. But he says the Spirit helps us in our weakness and it helps us pray according to the Father's will. ஆனால் நம்மளுடைய பலவீனத்துல அந்த ஆவியானவர் உதவி செய்கிறார் தேவனுடைய திட்டத்தின்படி ஜெபிப்பதற்கு. When we pray, what will we pray? We will only pray according to our desires, our needs, whatever trouble we are passing through. நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்போம்? எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய தேவை என்ன, நம்மளுடைய ஆசை என்ன, நம்ம என்ன கஷ்டத்துல எல்லாம் கடந்து போகிறோம் என்று நாம் ஜெபிப்போம். You know, because it is our desire. ஏனெனில் அது நம்மளுடைய ஆசை. You know, a person who doesn't have money will now pray that I need some money. ஒரு நபருக்கு வந்து பணம் இல்லைன்னா அவன் ஜெபிப்பான் எனக்கு பணம் வேணும் என்று. Because after getting the money he wants to go and live according to his desires. அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய வாஞ்சையின்படி அவன் வாழ விரும்புவான். A person who wants some peace in a life situation wants to have some peace, so he will pray for peace. ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேண்டும் என்றால் அவன் சமாதானத்துக்காக ஜெபிப்பான். So that once he get peace he wants to go and live his life according to his wishes and his plans. அவனுக்கு அந்த சமாதானம் கிடைத்தவுடன் அவனுடைய திட்டத்தின்படி அவனுடைய வாஞ்சையின்படி அவன் வாழ விரும்புவான். So we don't know how we ought to pray. We only know to pray according to our desire, our plan, our mind, ourself. ஏனெனில் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய திட்டத்தின்படி நம்மளுடைய வாஞ்சையின்படி நம்மளுடைய மனதின்படி நாம் ஜெபிப்போம். You know, I was just we were just having a conversation and we were encouraging everyone to pray. நாம ஒரு உரையாடல் இருந்தது. அதுல நாங்க எல்லாரையும் நல்லா ஜெபிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தோம். It was a healthy decision. You know, it's a good question. You know, it's like we all need to join and pray. நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னோம். Everyone come, we'll all pray. எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். You know, then when a question we just put forward and said that why should we pray? அப்ப ஒரு கேள்வி வந்துச்சு, எதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும்? Now you also think in your mind, why should you pray? நீங்களும் உங்க மனசுல நினைச்சு பாருங்க, எதற்காக ஜெபிக்க வேண்டும்? Why should you pray? எதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும்? I'm not expecting a public answer now. After this we'll have a fellowship time. That time you come and share this to me, we will do, you know. இப்பொழுது நான் உங்களிடம் பதில் கேட்கவில்லை. அப்புறம் fellowship timeல நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். So why should we pray? எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? Then the various answer and the angle is like, you know, so that God can fulfill my desires. பல பதில் வந்துச்சு. அதுல என் தேவன் என்னுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அப்ப என்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். So when we have lots of difficulties or temptations, trials, difficult situations, or when we have lots of desires, we pray. You know, whenever we have difficulties or when exam is coming, when you're going for interview, when you're going for job thing, when you're going for whatever it is, some important situations in our life, we pray. நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா, இல்ல ஒரு படிக்கிற நேரத்திலயோ எக்ஸாம் வருதுனோ இல்ல வேலைக்கு போறோனோ அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஜெபிப்போம். So we pray according to our mind, according to our thought, according to what we think can build our life. நாம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய மனதின்படி நம்மளுடைய எண்ணத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை கட்ட வேண்டும் முடியும் என்று நாம் அந்தபடி ஜெபிப்போம். So we only know to pray according to our mind, our needs, our desires. நமக்கு நம்மளுடைய மனதின்படி நம்மளுடைய வாஞ்சையின்படி நம்மளுடைய நோக்கத்தின்படி தான் நமக்கு ஜெபிக்க தெரியும். But God wants to build his plan in our life. He wants to build up what he has intended in our life, a glorious great life from God in us. ஆனால் தேவன் அவருடைய திட்டத்தை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மிகவும் மகிமையான. But when we pray, we don't know how to pray because we are praying according to our desires. நாம ஜெபிக்கும் பொழுது நமக்கு தெரியவில்லை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாம் நம்மளுடைய வாஞ்சையின்படி தான் நாம் ஜெபிக்கிறோம். But the Holy Spirit helps us in our weakness because we don't know how we ought to pray. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனத்துல உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. In Romans chapter 8 and verse 26 if you read,
ரோமர் 8:26 படிச்சீர்கள் Here, Apostle Paul is saying, he says, likewise, the Spirit also helps in our weaknesses, for we do not know what we should pray for as we ought, but the Spirit Himself makes intercessions for us with groanings which cannot be uttered. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். So we do not know how we ought to pray. நமக்கு தெரியவில்லை எப்படி ஜெபிக்க வேண்டும் Now என்று. we have the Holy Spirit with us and in us to help us pray. இப்பொழுது பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார், நமக்கு ஜெபிக்க உதவி Now செய்வதற்கு. how does the Holy Spirit helps us to pray? எப்படி பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார் In ஜெபிப்பதற்கு? verse 27, if you read, 27 in படித்தீர்கள். Romans chapter 8, he says, now he who searches the hearts knows what the mind of the Spirit is, because he makes intercession for the saints according to the will of God. 27வது வசனத்துல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். So what does the Holy Spirit helps us to? எதற்கு பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார்? He helps us to pray according to the will of God. அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit who searches the heart knows the mind of God. Everything of God and plan He knows. So the Spirit knows the mind and heart of God. பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். And He makes intercessions for the saints according to the will of God. அவர் பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஜெபிக்கிறார். So why should everyone join together in prayers? எதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க Or வேண்டும்? why you and me need to individually spend time in prayers? இல்லை, நீங்களும் நானும் தனியாக எதற்காக ஜெபிக்க வேண்டும் And என்றால் we need the help of the Holy Spirit in our prayers. நமக்கு பரிசுத்த ஆவியோட உதவி நம்மளுடைய As ஜெபத்துல a helper, as a counselor, as an advisor. ஒரு உதவி செய்கிறவராக, ஆலோசனை கர்த்தாவாக. So that now the Holy Spirit can help us to pray, make intercession according to the will of God. அப்பொழுது பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்காக. Now we'll come to the house. I want to build that house according to the plan. இப்பொழுது நான் அந்த திட்டத்தின்படி வீட்டை கட்ட விரும்புகிறேன். Now for building that house, I don't know. I only know to build according to my plan. இப்ப அந்த வீட்டை கட்டணும்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் திட்டத்தின்படி கட்டதான் எனக்கு தெரியும். But now I am praying and seeking the help of the Holy Spirit, who is now seeing the plan of God, seeing Jesus Christ sacrifice what He has purchased for my life, and He advises me. He helps me to keep the right material in the right place to build my life according to God's plan. இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியிடம் ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது பரிசுத்த ஆவி தேவனுடைய திட்டம் என்ன என்று எடுத்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன விளைபொருட்களை வாங்கி இருக்கிறார் என்றும் பார்க்கிறார். அவர் பார்த்து இப்பொழுது பரிசுத்த ஆவி எனக்கு உதவி ஆலோசனை சொல்லுகிறார், அறிவுரை கூறுகிறார் எப்படி அந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று. Many of them say, I pray a lot, I am not getting anything. பல பேர் சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. No, but I can give you a couple of answers for that. There are many answers. Might be a couple of answers I can give. You might not be, first thing is you are not getting, one is might be you are not praying, one thing. முதலாவதாக நீங்க ஏன் கிடைக்கலனா நீங்க ஜெபிக்காமல் இருக்கலாம். Second thing is might be you are praying, but you are praying for your own desires and not according to the will of God. இரண்டாவது என்னன்னா, நீங்க ஜெபிக்கலாம் ஆனால் உங்களுடைய திட்டத்தின்படி உங்களுடைய வாஞ்சையின்படி ஜெபிக்கலாம், தேவனுடைய திட்டத்தின்படி ஜெபிக்காமல். That means you are not seeking the will of God in your prayer. அப்படி என்றால் உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் தேவனுடைய திட்டம் என்னவென்று நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீர்கள். You don't want to seek the will of God, but you want to seek your own desire through prayer. நீங்கள் தேவனுடைய திட்டம் என்னவென்று அதை தேடாமல் உங்களுடைய சொந்த திட்டம் என்ன, வாஞ்சை என்னவென்றே நீங்க அந்த ஜெபத்திலையும் பார்க்கிறீர்கள். So a person who wants to come to the Lord, he wants to connect to the Lord through prayer, can use the Holy Spirit, and your deep desire is for the will of God to guide you according to the will of God. ஒரு நபர் ஜெபிக்க வரும் பொழுது, அவன் தேவனோடு கூட இணையும் பொழுது, அவன் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கேட்கும் பொழுது, அவர் ஆழமான மனதில் தேவனுடைய சித்தம் என்னவென்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The Holy Spirit is the one who helps you lead your life according to the will of God.
பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறார். You know, when always when we want things in our life, we want things according to will of God. Is it God's will to have this? Is it God's will to go there or not to go there? Like that and all we'll say. நமக்கு எப்பொழுதுமே நமக்கு காரியங்கள் வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய சித்தமா அதில் வேண்டும் என்று, இது தேவனுடைய சித்தமா நாங்க போறது, தேவனுடைய சித்தமா இது கிடைக்கிறது என்று நாம் சொல்லுவோம். You know, it'll be like, I'm going there. Is it God's will for me to go to this place? If not God's will, I don't want to go to that place. நான் இப்ப அந்த இடத்துக்கு போறேன். இது அந்த இடத்துக்கு போறது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் இல்லாட்டி நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. Is it God's will for me to get this job, to get this course? You know, I'm going to apply for a course. For God's will, let God's will come. I want to get this course. If it is not God's will, no, I don't want this. நான் இப்ப இந்த படிப்புக்கு, இந்த கோர்ஸ்க்காக நான் அப்ளை பண்ண போறேன். அது தேவனுடைய சித்தமா அந்த படிப்பு கிடைக்கிறது, அது தேவனுடைய சித்தமா இருந்தா போறேன், அப்படி இல்லாட்டி எனக்கு வேண்டாம். You know, our thinking has always gone that we always want to make choice. Is it God's will or is it not God's will? நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது என்றால், எப்பொழுதுமே இது தேவனுடைய சித்தமா இல்ல இது தேவனுடைய சித்தம் இல்லையா? A person who is always seeking like this, is this God's will or is it not God's will? அந்த ஒரு நபர் இந்த மாதிரியாக இது தேவனுடைய சித்தமா தேவனுடைய சித்தம் இல்லையா என்று பார்க்கிற ஒரு நபர், has he ever thought that his life is according to God's will? அவர் நினைத்து பார்த்தாரா அவருடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்று? Is your life at that moment who is going to make a prayer to the Lord for God's will? Know that the will of God for you is to know God. You have the word of God to know God. Is your life according to God's will? இப்ப நீங்க உங்களுடைய நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க போகும் பொழுது, அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறதா? You know that God's will for you is sanctification. உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய சித்தம் உங்களை பரிசுத்தமாக்குவது? Is your life, at least you are trying to live a life, a sanctified life for the Lord? நீங்க தேவனுக்காக நீங்கள் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி பண்ணுகிறீர்களா? You know, your God's will for you is to be filled with the Holy Spirit day to day. உங்களுடைய தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்க வேண்டும். Are you filled with the Holy Spirit when you are going to pray for the will of God? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க போகும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கிறீர்களா? Do you know the will of God for you is to go therefore and make disciples of all nations? உங்களுக்கு தேவனுடைய சித்தமானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேசமெங்கும் போய் அவருக்காக சீஷர்களை for a person who is asking for a will of God like this, have you ever thought that his life is at least to some extent according to the will of God? அந்த தேவனுடைய சித்தத்தை கேட்க ஜெபிக்க போகிற நபர் கொஞ்சமாச்சும் நான் தேவனுடைய சித்தத்தின்படி நான் தேசங்களுக்கு போய் சீஷர்களை உருவாக்குறேனா நினைத்து பார்த்தார்களா? If your life in this aspect is not according to the will of God, on what right are we going and asking, should I get this according to will of God or not? Even if you get that thing according to will of God, you will be spoiled, your life will be spoiled with that thing. இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை என்றால் எப்படி நீங்க போயிட்டு தேவனுடைய சித்தத்தின்படி இது வேண்டும் என்று கேட்க முடியும்? அப்படி நீங்க அது உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வீணடித்து விடுவீர்கள். You know, think for an example. ஒரு உதாரணத்துக்கு, there was a thief. ஒரு திருடன் இருக்கிறான். That thief is now a Christian thief. அவன் ஒரு கிறிஸ்தவ திருடன். There are Christian thieves. Okay, that's fine. He's a thief. You know what is a Christian? அவர் திருடன், அவன் கிறிஸ்தவன். So that Christian thief is not according to will of God. He's thieving. That's it, you know. His life is not according to will of God. அவனுடைய வாழ்க்கை, அந்த கிறிஸ்தவ திருடன் அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி இல்லை. So this thief decided to educate himself. இப்ப அந்த திருடன் அவனை கற்றுக் கொடுக்க அவனுக்கே அவன் கற்றுக் கொடுக்க கல்வி வேணும்னு அவன் யோசிச்சான். He wants some education. அவனுக்கு கல்வி வேண்டும் என்று அவன் நினைத்தான். Now he is going to apply for a course in Strathclyde University. இப்பொழுது அவன் ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறான் Strathclyde Universityல. Masters in computing. Masters in IT. He wants to learn IT. அவன் IT கோர்ஸ் படிக்கணும்னு விரும்பறான். He's a Christian thief. அவன் ஒரு கிறிஸ்தவன் திருடன். So what should he do? என்ன பண்ணுவான்? Before applying for the course, he has to pray that will I get the course? I want to get the course if it's God's will. அவன் அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இது தேவனுடைய சித்தமா இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கணுமா என்று. So he's going and praying like, Lord, if it's your will when I'm applying this, Lord, let this course come for me. I will get this course. பிதாவே, நான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போறேன், இது உங்களுடைய சித்தமா இருந்தா இது எனக்கு வரட்டும். So suddenly he'll get a reply back from there and he say, you got a 10,000 pound scholarship. You only need to pay 10,000 pounds for the course. You got scholarship. And he'll say, praise the Lord. Thank you, Lord, for your will. I have got this course according to God's will. So this Christian thief got a IT course in Strathclyde.
இப்ப உடனே அவனுக்கு சாட்டிலைட்ல இருக்கிறதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே. அவனுக்கு இப்ப அவன் வந்து ஜெபித்து முடிச்ச உடனே அவனுக்கு எங்க இருந்தோ அவனுக்கு வந்து ஒரு 10,000 பவுண்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. உடனே அவன் எடுத்து வந்து 10,000 பவுண்டு மட்டும் கட்டினா போதும். உடனே அவன் வந்து தேவனே நன்றி, இந்த இந்த கோர்ஸ் எனக்கு நீங்க கொடுத்ததுக்காக என்று அந்த கிறிஸ்துவ திருடன் அவன் ஜெபிக்கிறான். This Christian thief who's not living a life according to God's will has got a course according to God's will. இப்ப இந்த கிறிஸ்துவ திருடன் அவன் தேவனுடைய திட்டத்தின்படி அவனுடைய வாழ்க்கை வாழவில்லை, ஆனால் அந்த கோர்ஸ் தேவனுடைய திட்டத்தின்படி அவனுக்கு கிடைக்கிறதாம். Now 1 year he studied, okay, 4 years, bachelor's, 4 years he studied, and he now became a proficient computer engineer. அவன் 4 வருஷம் படித்தான், படித்து முடிச்சிட்டு இப்ப அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஆயிட்டான். Now he is a Christian thief with a qualification of bachelor's in computer science. இப்ப அவன் ஒரு கிறிஸ்தவ திருடன், அவனுக்கு கையில இப்ப குவாலிஃபிகேஷன் இருக்கிறது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு. Now till that time how he used to steal was, he used to go in the night to people's house, try to open lock and then go and steal purses and money and everything, or like something is lying here and there, he used to go and take it manually and put it in his pocket, and that's how he used to thief. இப்ப இவ்வளவு நாளா அந்த திருடன் எப்படி திருடினான் என்றால், யார் வீட்டுக்காவது போய் எப்படியோ கதவை திறந்து சாவியை எடுத்து அந்த பணத்தை எடுத்து இங்க அங்கன்னு கிடைக்கிறத அப்படி திருடி கொண்டிருந்தான். Now he's become computer literate. இப்ப வந்து அவன் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஐடி பர்சன் ஆயிட்டான். Now he's still a Christian thief. இன்னமும் அவன் வந்து ஒரு கிறிஸ்தவ திருடன் தான். Now what is he going to do with this computer degree which he got according to God's will? இப்ப தேவனுடைய திட்டத்தின்படி அவனுக்கு கிடைத்த அந்த கம்ப்யூட்டர் டிகிரியை வச்சு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? He will not go out there and start stealing it. He will sit in the computer, try to scam other people and take money from that account and put into his account. இப்ப அவன் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, இங்க எல்லாம் இவங்க எல்லாம் நிறைய ஏமாந்துருக்காங்க, இப்ப அவன் வெளியே போயெல்லாம் திருட மாட்டான். அவன் இங்க கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துகிட்டு மத்தவங்களை ஸ்கேம் பண்ணி அப்படியே மத்தவங்க அக்கவுண்ட்ல இருந்து காசை எடுத்து இங்க போட்டுக்குவான். This is how a person, a Christian who is not checking whether his life is according to God's will in basic things of his life, whether it be Bible reading, whether it be in his Christian attitude, character, whether it be in doing basic things of spreading gospel to the people, when he's not thinking about those things and all in God's will in his life, இதனால் தான் ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு அடிப்படையான காரியங்கள், வேத வார்த்தைகளை படிக்கிறது, மற்றவங்களோட சுவிசேஷத்தை சொல்றது, இந்த அடிப்படையான காரியங்கள் கூட அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட செய்யாமல் அந்த தேவனுடைய திட்டத்தின்படி his life is no way in God's will at all. அவனுடைய வாழ்க்கை ஒரு பகுதியிலையும் தேவனுடைய திட்டத்தின்படி இல்ல. But when it comes to praying and getting God's will in this or that, he wants to get that. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை வேணுங்கும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தின்படி அதை கிடைக்க வேண்டும். He will be like one of these Samson or someone, in the Bible. அந்த வேதத்துல இருக்கிற சாம்சன் அந்த மாதிரி. No, what did Samson ask? Not Samson, sorry. There was Solomon, for example, Solomon. Solomon. Yes, Samson varum. Solomon. What did he ask from God? He asked like wisdom to rule over the people. சோலமன் வந்து அந்த ஜனங்களை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். According to God's will, God gave him that wisdom. தேவன் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். With that wisdom he did something, then started ruling over women. அவன் அந்த ஞானத்தோட அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். கடைசில அவன் பெண்களை ஆளுகை செய்து கொண்டான். Wisdom to rule over Israel came and wisdom to rule over many women. அவனுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்காக ஞானம் வேண்டும் என்று அவர் கடைசில அவன் பெண்களை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். Correct only, no, that's only exact truth that only happened. Now we take for example, okay, Samson, we also Samson. இப்ப சாம்சன் எடுத்துக்குவோம். Samson, they asked like, he had strength, he was a Nazarite and he had strength as a judge to like, attack all the enemies, Philistines, all he could attack. That was a strength. இப்ப சாம்சனுக்கு வந்து பலம் இருந்தது. அவன் ஒரு நசரேயனாக அவனுக்கு எல்லா எதிரிகளையும் தாக்குவதற்கு அடிப்பதற்கு அவனுக்கு பலம் இருந்தது. But when he got that strength according to God's will, but when his life was not in God's will, whatever he got according to God's will was a waste. He lost his strength through that. அவன் அந்த பலத்தை அவன் தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அதன்படி அவன் வாழாமல் கடைசில அந்த பலத்தை அவன் இழந்து விட்டான். எல்லாமே வீணாக தான் போனது. So you can see that we can pray, we can do many things in our own ways and think that we are a Christian. But unless you have the Holy Spirit who helps you build your life according to God's plan, if you don't use the Holy Spirit for you to know God's will in your life, pray according to God's will, live according to God's will, anything that you get in your life, even God's will is going to be waste only.
நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கிறிஸ்தவன் அடிப்படையான கிறிஸ்தவனாக இல்லாமல் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அதெல்லாம் வீணாக தான் போகும். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு ஜெபிப்பதற்கும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி உங்களுக்கு வேண்டும். You know, over 70 or 80% of every Christian's prayer is for what already Jesus told that you don't need to worry about that. 70-80% கிறிஸ்தவருடைய ஜெபம் என்னவென்றால் இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்கள் அதை குறித்து எல்லாம் கவலைப்படாதீர்கள். You know, in Matthew chapter 6 he is saying that, do not worry about anything. He is saying about do not worry about what you clothe, do not worry about what you eat, do not worry about what you wear, for the Father knows everything for what you need. மத்தேயு 6ல் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பண்ணுவோம் என்றெல்லாம் நீங்கள் எதை பற்றி குறித்து கவலைப்பட வேண்டாம், பிதாவிற்கு தெரியும் ஏற்கனவே. In verse 25, Matthew chapter 6 verse 25, therefore I say to you, do not worry about your life, what you will eat or what you will drink, nor about your body, what you will put on. Is not life more than food and body more than clothing? மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. Now you think about your pattern of prayer, I'll think about my pattern. இப்பொழுது நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் எப்படி everyone individually, what is our pattern of prayer? If it is all about food and clothing and my body and future, where I will live, which house I will live, what I will, is that what is our prayer for? இப்ப நம்மளுடைய ஜெபத்தோட முறை எப்படி இருக்கிறது? என்ன நான் எதை உடுப்பேன், என்ன சாப்பிடுவேன், எங்க வாழுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரியா இருக்கிறது ஜெபம் எல்லாம். Then verse 31 is carrying on and is saying that in verse 31, therefore do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். In verse 32 is saying for after all these things the Gentiles seek. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். For your heavenly Father knows that you need all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். So even without praying, our heavenly Father knows what you need to wear, what to clothing, everything he knows. நாம ஜெபிக்காமலேயே நம்மளுடைய பரலோக பரமபிதாவுக்கு தெரியும் நாம் என்ன உடுக்க போகிறோம், என்ன உண்ண போகிறோம். But then what should we pray for? அப்பனால் எதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? We need to pray for God's will in my life. நாம் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். That is why we don't know how we ought to pray. We only know to pray for the things that God already knows and asked us no need to even pray for that. I know. அதனால தான் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. தேவன் ஏற்கனவே கொடுத்த காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Give us this day our daily bread. We'll think that here, when before that is in the Lord's prayer is said, give us this day our daily bread, அந்த தேவனுடைய அந்த ஜெபத்துல வரும்ல, எங்களுடைய அன்றாட அப்பத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று. So we all can think so physically saying, Lord, this day you give my daily bread. The Lord knows how to feed. He's saying, even the birds of the air, I feed them. I know how to feed you all day to day. நாம நினைக்கிறோம், என்னுடைய அப்பத்தை அன்றாடம் எனக்கு வேண்டிய அப்பத்தை கொடுங்கள் என்று ஜெபிக்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் நமக்கு எப்படி உணவை கொடுக்க வேண்டும் என்று. Jesus who taught the disciples to pray, what did he say was his food? இயேசு அவருடைய சீஷர்களிடம் எனக்கு அன்றாட அப்பத்தை தாருங்கள் என்று ஜெபிக்கும் பொழுது அது என்ன அப்பம் அவர் சொன்னது? அவர் இயேசுவினுடைய உணவு என்ன? What did Jesus say was his food? His food was to do the will of the Father. இயேசு அவருடைய உணவு என்ன என்று சொன்னார்? தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு என்று சொன்னார். My food is to do the will of the Father. He fed the 5,000 people with bread and fish and he's saying my will is to do the will of my food is to do the will of the Father. 5000 பேருக்கு அவர் அப்பத்தையும் மீனையும் அவர் ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு சொன்னார் என்னுடைய உணவு தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு என்று சொன்னார். So our food day to day that we have to pray for with the help of the Holy Spirit is to now do the will of the Father, seek the will of the Father. இப்பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால ஒவ்வொரு நாளும் நமக்கு அன்றாட தேவைக்கு அப்பத்தை கேட்பது, தேவனுடைய சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தேடுவது. So that our life will be built according to God's plan. அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையானது தேவனுடைய திட்டத்தின்படி கட்டப்படும். You cannot just sit here and say everything of mine is now happened according to God's plan. It may not be. It sometimes will. May not be. I'm not judging anyone. I say it may not be. நான் இந்த இடத்துல நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது என்று நாம் சொல்ல முடியாது. அது அப்படியாக இல்லாமல் இருக்கலாம். Buster, you think, are you even seeking God's will in your life?
முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க தேவனுடைய சித்தத்தை தேடுகிறீர்களா? Are you at least to some extent walking according to God's will? இல்லை ஒரு அளவுக்காவது நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறீர்களா? Are you giving some importance to God's will in your life? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு கொஞ்சமாச்சும் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? Do you think that God's will is much better than what you are now? உங்களுக்கு தெரியுமா இப்ப இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய சித்தம் எவ்வளவு நல்லது? At least in your heart is it saying that, whatever I am seeking might be great in my eyes, but my Lord's will in my life is much more greater, because my God is greater than what I think. இப்பொழுது நீங்க வந்து நான் என்னவெல்லாம் இன்னைக்கு நான் தேடுகிறேனோ அது பெரிதாக இருக்கிறது, ஆனால் இதை காட்டிலும் தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் பெரிதாக இருக்கிறது. If you are like that, when you are seeking God's will, you can at least have one assurance that something of God's will is happening in your life. நீங்க தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு பகுதியிலேயாவது உங்களுடைய தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதாக இருக்கும். We all might sometimes seek God because we need something. நம்ம எல்லாம் வந்து சில நேரங்கள்ல தேவனை தேடுகிறதற்காக என்றால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவையாக because something is important for us. Yes, it is important for us in our life. That is important, that God knows. அது அதாவது நமக்கு முக்கியமானதாக இருக்கும். ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில் அது முக்கியமானதா தேவனுக்கு தெரியும். If you think that something is important in your life, and if God is thinking that it is something important in your life, then he will give it to you. நீங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கையில அது முக்கியம் என்று நினைத்தீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அது முக்கியம் என்று நினைத்தால் அதை அவர் கொடுப்பார். If he thinks that you need to stay in this land and your visa is important for you, and if God is thinking that and you are thinking that, he will give it to you. நீங்க நினைத்தீர்கள் என்றால் இந்த தேசத்துல நான் இருக்க வேண்டும், அது எனக்கு மிகவும் முக்கியம் என்று தேவனும் அதையே நினைத்தார் என்றால் அதை உங்களுக்கு அவர் கொடுப்பார். But if you also think, you are thinking that God's will is so important in my life and you are praying, then he will surely give that to you. நீங்களும் வந்து தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். Leave alone whatever is there, food or clothing or whatever. I know I am struggling, I'm hungry, everything, but I am praying for God's will in my life. I want to do according to God's will. Even if it is hunger, let it be hunger. What to do? நான் வந்து அது உணவோ எവിടെയോ எதெல்லாம் விடுங்க, எனக்கு வந்து பசியாக இருக்கிறது. சரி, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன், அது பசியா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், என்ன நடக்க போகுது? I want God's will to be done in my life. என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும். Lord has not left anyone hungry and die. தேவன் யாரையுமே வந்து பசியோட சாக விடவில்லை. If the will of God is for you to die of hunger, you will. But if he knows that even he knows to feed the birds of the air, he knows to feed you. அவருக்கு ஆகாயத்து பட்சிகளுக்கு அவர் உணவு கொடுக்க அவருக்கு தெரிந்திருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று. So for you is to seek God's will in his kingdom. உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்துல தேவனுடைய சித்தத்தை தேடுவது. You know your Lord first. உங்களுக்கு தேவனை தெரியுமா? You need to know your Lord first. உங்களுடைய தேவனை முதலாவதாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். See, when you are saying like you believe in the Lord Jesus, yes, நீங்க இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமா வைக்கிறீங்க. When we start one fine day, we believed in the Lord Jesus, so we are now wanting to lead our life day to day in that one believing. ஒரு நாளைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை அந்த விசுவாசத்தில் someone came and told to me the good news that Jesus is the Lord, like this, he has a plan for your life. If you believe in the Lord Jesus, you will be saved. You believed that day, you gave your life to Jesus. ஒரு நாளைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அவர் வந்து உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆமாம், நான் விசுவாசித்தேன். So you believe that one day and you are trying to lead your life in that one belief. That won't sustain long, it will fail. நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு என்றைக்கோ விசுவாசித்து விட்டு அந்த ஒரு நாள் விசுவாசத்திலேயே நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? how many of us started believing one person, after some time you believe that it will fail. எத்தனை பேர் வந்து ஒரு நபரை வந்து விசுவாசித்து அது அப்படியே போக அது அப்படியே. But how can we continue in believing? எப்படி நீங்க தொடர்ச்சியாக விசுவாசிப்பது? Because without faith it is impossible to please God. We need to believe in him. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். How can we now from believing continue to believe? எப்படி நீங்க விசுவாசிக்கிற நீங்கள் தொடர்ச்சியாக எப்படி விசுவாசிப்பது? Because that is a problem for many of the Christians. They start believing but they don't know how to continue in believing. இதுதான் பல கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் தொடர்ச்சியாக அதை விசுவாசிக்க தெரியவில்லை. But the word of God clearly says how you can carry on continue believing. ஆனால் தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்கிறது எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக விசுவாசித்து நடக்க முடியும். Do you think it is like this? நீங்கள் இப்படி என்று நினைக்கிறீர்களா? காமிக்க போறேன் நான். இப்ப காமிக்க போறேன். Yeah. I am going to show you.
like when something, I believe in the Lord Jesus, then something else happened. Oh, I should not go look there. I should believe in the Lord Jesus, Jesus, I believe, like that. Motivate ourselves and believe. Is that how we need to believe? Continue in believing? Yes, is that what it is? நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அங்க ஏதோ ஒன்று நடந்துச்சு. உடனே இல்ல 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 ஐ பிலீவ், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்படியா விசுவாசிப்பது? In 1 John chapter 5, 1 யோவான் 5 in verse 12 and 13, 12 13. in 1 John chapter 5 verse 12 and 13, Apostle John is saying here, he's saying that he who has the Son has life. In 1 John chapter 5 verse 12, first we'll read. He who has the Son has life. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். He who does not have the Son of God does not have life. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Now he says that. இப்பொழுது அப்படி சொல்கிறார். Then verse 13 he says, these things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. உங்களுக்கு 13வது வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். So here Apostle Paul is writing to the people who believe in the name of Lord Jesus. இங்கே அப்போஸ்தலர் Jovan, yeah, he's saying to the people who are believing in the name of Jesus. தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் எழுதி இருக்கிறார். He's saying that so that the one who believe, you all may know that you have eternal life. அவர் சொல்கிறார், இந்த விசுவாசிக்கிற நீங்கள் நித்திய ஜீவன் அடைவீர்கள் என்று. And that you may continue to believe. அப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக நாமத்தின் மேல் விசுவாசிக்க So வேண்டும். we start believing. அவர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். We start believing. நாம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். And then we need to know more and more to continue believing. நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ச்சியாக விசுவாசிக்க. That is why the Lord speaks to us day to day through the word of God, through his spirit. அதனால்தான் தேவன் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மள so that when we start believing, then we know more, then we know him more, we know the Son more, we know that we have eternal life, then we continue believing. நாம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக அவரை குறித்து தெரிந்து கொள்கிறோம். அப்பொழுது இன்னும் அதிகமாக அவரை விசுவாசிக்கிறோம். And then you believe, and then you know, then you believe, then you know, then you believe. That's how you carry on in your faith life. அதற்கு பிறகாக இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்கிறோம், அப்புறம் விசுவாசிக்கிறோம், இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம், இன்னும் விசுவாசிக்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை தொடர்கிறது. Some of them ask this silly question saying that, oh, வேதம் வாசிச்சாதான் கிறிஸ்துவனா? சில பேர் இந்த மாதிரியான கேள்வியை கேட்கலாம். if I read the Bible only I am Christian. If you believe, then you need to know, then you need to believe, then you need to know, then only that belief will continue. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டாதான் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் விசுவாசிக்க முடியும். That is our Christian life. அதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. That is the full stop for us. அதோட முடிந்தது நமக்கு. So today do you want to believe in Jesus? இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசிக்க விரும்புகிறீர்கள். Today do you want to give your life to Jesus? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இயேசுக்கு கொடுக்க. If you want a life according to God's plan, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி இருக்க வேண்டும் என்றால், there is only one way that God has kept. He says that whoever believes in the Son has life. ஒரு வழிதான் தேவன் வைத்திருக்கிறார். யார் ஒருவர் குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் உண்டு. If you are now believing, do you want to know more about that life? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? You need to submit to the Lord. நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். Let's all stand to our feet today. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். If you want to give your life to the Lord Jesus, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள். This is a time for you. இதுதான் உங்களுக்கு நேரமாக. You can give your life to the Lord Jesus. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கலாம். The Lord will guide you according to the Father's plan. தேவன் பிதாவினுடைய திட்டத்தின்படி உங்களை வழி நடத்துவார். The Holy Spirit will help build your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட உதவி செய்வார். You are believing but you want to know your Lord. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் தேவனை இன்னும் அறிய வேண்டும் என்றால், now surrender your life. Say that, Lord, I want to surrender my life, knowing you, knowing your word, knowing everything you have for me. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். தேவனே, உம்மை பற்றி அறியவும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளவும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று. I'll just give about 10 seconds, 20 seconds for you to make a decision. And why don't, if anyone who wants to give your life to the Lord Jesus, just submit at this point. இப்பொழுது நான் ஒரு 10 வினாடிகள் கொடுக்கிறேன். நீங்கள் யார் ஒருவர் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். Those who have the Son has life. குமாரனை உடையவர்களுக்கு ஜீவன் உண்டு. If you have the Son, you have life.
உங்களுக்கு குமாரன் உங்களோடு இருக்கிறார் என்றால் உங்களுக்கு If ஜீவன் you உண்டு. have Jesus, you have life. உங்களுக்கு இயேசு உங்களோடு இருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. You can make a decision today. நீங்கள் இப்பொழுது தீர்மானம் எடுக்கலாம். You can know the Son. நீங்கள் தேவனை தெரிந்து You கொள்ளலாம். can know that there is eternal life for you. Any difficulty, any problem, any trouble, any circumstances, you have life. உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் என்ன துன்பம் இருந்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். And God has paid the price for you. தேவன் அதற்கான விலையை உங்களுக்காக You'll be கொடுத்து விட்டார். delivered. நீங்கள் விடுதலை Do you want to submit to that? நீங்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்களா? Let everyone, right from little children, everyone just close your eyes. எல்லோரும் சிறு பிள்ளைகளிலிருந்து எல்லோரும் கண்களை மூடவும். If anyone here wants to give your life to the Lord Jesus, saying that I believe in Jesus today, I give my life to Jesus. இன்றைக்கு யாராவது ஒருவர் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னால், you can just for me to pray, you can lift your hands. No one else will see other than me. யாரும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் கையை உயர்த்தலாம். என்ன தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் மட்டும் பார்ப்பாங்க. நீங்க கையை So உயர்த்தலாம். that I can pray for you. அப்பொழுது அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. You want to lift up your hands. So if anyone who wants to believe, say that I am giving my life to the Lord Jesus, I believe in you. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யாராவது விரும்புகிறீர்களா? You can just lift your hands so that I உங்கள் can pray. கைகளை உயர்த்தலாம். You can just put your hands down. உங்கள் கைகளை கீழே போடலாம். If anyone is here also, you say that now I just believe in the Lord, but I am failing, but I want to know the Lord more. So I want to surrender my life in knowing the Lord more. If you want to now sign up, you want to give your life for that, saying I want to know the Lord more. From here onwards, I want to dedicate my life to the Lord's word, his knowing him. Then that is also one opportunity for you now. இப்பொழுது இங்க இருக்கிறவர்கள் யாராவது நான் தேவனை விசுவாசிக்கிறேன், ஆனால் இன்னும் அதிகமாக நான் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவருடைய ஊழியத்திற்காக என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் கையை உயர்த்தலாம். You can just lift your hands. I want to see. நீங்கள் கைகளை உயர்த்தலாம், நான் பார்க்கிறேன். Just put your hands down. நீங்களும் கைகளை கீழே போடலாம். Just pray. ஜெபிப்போம். Lord, I just want to thank and praise you, Lord, for your wonderful children. Lord, for your dear children who have told they want to give their life to you. Give the life to you, Jesus. I pray, Lord, that you will touch them. Holy Spirit, Spirit of the living God, fill them. Bring God's plan into their lives. Lord, we pray that you will use your dear children as great examples. Whatever situation they are passing through, you have a solution for them in their life. You have an answer. You have joy. You have peace. So I pray the Lord of peace to come and rule their life. Lord, I pray that the Lord will bring joy in their life. Lord will increase and multiply their family. Lord will establish them in this land for your glory. Lord, we pray, Holy Spirit, you will empower them, strengthen them, anoint them, heal them, restore and renew their life, Lord. Yes, Lord. In the name of Jesus. And Lord, I pray, Lord, for your dear children who has submitted, Lord, to surrender their life to know you. We pray, Lord, in the mighty name of Jesus, I cut everything, Lord, that is taking away the time that is away from you, Lord. We pray, Lord, that you will, Lord, touch them. You will, Holy Spirit, you will help them, comfort, support them, so that as they read the word of God, as they seek to do your will, as they want to know you, Lord, you will, Lord, reveal yourself to them, Lord. Just like how you showed to yourself to the disciples, you reveal yourself to them, Lord. You will show them the mysteries of your kingdom. You will touch them. They will be encouraged by knowing you, Lord. They will be strengthened by knowing you. They will be strengthened in their spirit by knowing that such a great God is whom I believe, so that they'll carry on believing, Lord. And Lord, they'll do your works, Lord, in the mighty name of Jesus. This is the blessing we pray, Lord, for the whole church, Lord. Those who surrender and submit, just, Lord, pray that you will, Lord, rule over Father's plan in their life, Lord. Jesus, thank you for all your sacrifice. You are the main central point of our life. Thank you, Holy Spirit, for being our helper. In Jesus' name we pray. Amen. Amen. May the Lord bless you. Let's all be standing, for tithes and offering. Let's all be standing up for that.
Pray, Lord, everyone. As we remain standing, let's pray for the offering that we're going to continue. Heavenly Father, we come to you in Jesus' name, Lord. We thank you for this wonderful time that you've given us, Lord Jesus. Lord, as we've come to the last Sunday of this month, Lord Jesus, ever since the beginning of this year, Lord, you have protected us, you have guided us, Lord Jesus. You have provided us with everything, Lord. Lord, as gratitude, Lord Jesus, with a grateful heart, we come before you, Lord, to offer up a little portion of what you have given us.